Dear viewers, welcome. GATE 2024 Computer Science and Information Technology Technical question from C Programming. இங்கே பாருங்கள், மெயினில் வந்து f(x) அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கேரக்டர் வாங்குகிறாங்க. இப்போ கேரக்டர் நாட் ஈக்குவல் டு /n தெரியும், நியூ லைன் என்டர் கீ. ஸோ நீங்கள் என்டர் பண்ணுற கேரக்டர் என்டர் கீ இல்லைன்னா உள்ளே போகிறோம். எப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போது இந்த இஃப் லூப் வந்து ட்ரூ ஆகாது. ஸோ நீங்கள் என்டர் பண்ணுற கேரக்டர் நாட் ஈக்குவல் டு நியூ லைன் அப்படின்னா உள்ளே போயிடுவோம். அதாவது என்டர் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னா உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், அகெயின் f(x)-ஐ கால் பண்ணுறீங்க. அப்போ ஃபங்க்ஷன் வித்தின் த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறீங்க. அகெயின் ஒரு இன்புட் வாங்குகிறோம். அகெயின் அந்த கேரக்டர் வந்து என்டர் கீயாக இல்லை அப்படின்னா அகெயின் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இப்படி ரொட்டேட்டாக கால் பண்ணிகிட்டே இருக்கும், ரிகர்சிவ்லி கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே அதே ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸில் பாட்மாஸ் ரூல் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து ப்ராக்கெட்டோட ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, தென் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் அவுட்டரில் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து இன்னரில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அடுத்து வர்ற ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு என்ன தான் வரணும் அப்படின்னா எந்த க்ளோஸ்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு வர்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட க்ளோஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ப்ராக்கெட்டோட க்ளோஸ் வந்து வரணும். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்து வர்றது இந்த க்ளோஸாக இருந்து அப்புறம் இந்த க்ளோஸ் வந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எரர், தவறானது. ஸோ அப்போது எப்போவுமே வந்து இன்னர் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகும், அவுட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருந்து இடையில எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி பழைய ஒர்க்குக்கு வருவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிட்டேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. நீங்கள் எப்படி இன்புட் வாங்க போகிறீங்க, 1 2 3 4 வாங்கிட்டு அதுக்கப்புறம் நியூ லைன் கேரக்டர் வாங்கணுமா. 1 2 3 4 ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் நியூ லைன் கேரக்டர் வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது f(x) கால் பண்ணுறோம், உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே ஒரு கேரக்டர் வாங்குகிறோம். ஆஸ் பர் அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கேரக்டர் நீங்கள் என்ன வாங்குறீங்க, 1 வாங்குறீங்க. ஸோ இப்போ 1 நாட் ஈக்குவல் டு /n தானே, 1 வந்து என்ட்ரி கீ கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த 1 வாங்கிட்டோம். 1 வாங்கிட்டு அந்த 1 வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வாங்கின கேரக்டர் நாட் ஈக்குவல் டு நியூ லைனாக இருந்தால், 1 வந்து நியூ லைன் கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கின கேரக்டர் நாட் ஈக்குவல் டு நியூ லைனாக இருந்தால் அந்த 1 வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, 1 நீங்கள் வாங்கின உடனே அது நாட் ஈக்குவல் டு நியூ லைனாக இருந்தால் திருப்பி மேலே போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இந்த 1 நம்ம பிரிண்ட் பண்ண முன்னாடியே எங்கே போயிட்டோம், இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். ஓகேவா. ஸோ அப்போது 1 வந்து வாங்கிட்டீங்க. நான் 1 இன்னும் பிரிண்ட் பண்ணலை, அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன். மேலே திருப்பி நம்ம f(x)-ஐ கூட்டுட்டோம். ஸோ இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம், திருப்பி ஒரு கேரக்டர் வாங்கணும். நம்ம என்ன கேரக்டர் வாங்க சொல்லியிருக்காங்க, 2 வாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 2 வாங்கிட்டோம். இப்போ அகெயின் பாருங்கள், 2 நாட் ஈக்குவல் டு /n இருந்தால் அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டோம், வாங்கின உடனே 2 வாங்கியிருக்கோம். இந்த 2 வந்து நாட் ஈக்குவல் டு /n இருந்தால் திருப்பி f(x)க்கு போ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது திருப்பி f(x)க்கு போயிட்டோம். அதாவது இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். 1 நம்ம பிரிண்ட் பண்ண முன்னாடியே இங்கே 2க்கு வந்துட்டோம். 2வை நம்ம பிரிண்ட் பண்ண முன்னாடியே இன்னொரு இடத்துக்கு வர்றோம். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பி f(x)க்கு வரோம், திருப்பி முதல்ல இருந்தே வரோம். அகெயின் என்ன தான் கெட் இன்னொரு கேரக்டர் வாங்க போகிறோம். 3யை வாங்கிட்டோம். அகெயின் 3யை பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடியே f(x)-ஐ கால் பண்ணிட்டோம். இங்கே 4யை வாங்கிட்டோம். அடுத்த கேரக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, 4யை வாங்கிட்டோம். 4யை வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடியே திருப்பி f(x) கால் ஆகுது. பட் இந்த டைம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கேரக்டர் வந்து /n.
அதாவது என்டர் கே ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. அவங்க சொல்லியிருக்காங்க 1 2 3 4 கொடுத்த உடனே நியூ லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ /n கொடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இந்த இஃப் லூப் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து f(x)க்குள்ளே போகாது. அதாவது திருப்பி இன்னொரு வேல்யூ வாங்குறதுக்காக நம்ம திருப்பி வரமாட்டோம். f(x)க்குள்ளே போகாது. ஓகே, f(x)க்குள்ளே போகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே வரணும். இங்கே வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஒன்றா அந்த வாங்கினதை நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இல்லை. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறோம். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம இங்கே வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பேக்கில் போகிறோம். ஸோ இப்போது இங்கேருந்து ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம /n கொடுத்துட்டோம். ஸோ /n கொடுத்ததுனால என்ன பண்ணிடும்? உங்களுக்கு கேரக்டரை வாங்காது. /n கொடுத்ததுனால கேரக்டரை வந்து வாங்காது. ஸோ அதே மாதிரி கேரக்டர் எதையுமே பிரிண்ட்டும் பண்ணாது. நீங்கள் /n கொடுத்ததுனால பிரிண்ட்டும் பண்ணாது. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 4th கேரக்டர் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்ருக்கீங்க. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எது கம்ப்ளீட் ஆகணும்? அந்த 4th கேரக்டர் வாங்கியிருந்தீங்களா, ஸோ அதுதான் கம்ப்ளீட் ஆகணும். ஏன் அப்படின்னா அங்கேருந்து தான் நம்ம இங்கே இடையில வந்திருக்கோம். ஸோ அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே அந்த 4th தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 4 பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறது என்ன அப்படின்னா 4 தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் பாருங்கள், இங்கே ஒன்ஸ் 4 பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டீங்க? 3 அப்படிங்கிற கேரக்டர் வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது தான் 4 வந்து நம்ம வாங்கணும். ஸோ அப்போ 4 வாங்கணும், அது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அது அடுத்து எதோ ஒர்க் ஆகும்? 3 வாங்கின ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ 3 வாங்கின ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3யை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போது 3 பிரிண்ட் ஆகும். ஸோ 3 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை எங்கேருந்து கூப்பிட்டீங்க? இங்கே 2 வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ அப்போ அந்த 2 வாங்கின ஃபங்க்ஷனில் இன்னும் அந்த 2வை நம்ம பிரிண்ட் பண்ணல. ஸோ 2 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ 2வும் முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லா சப் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம 1லேருந்து தான் நம்ம அந்த 2 வாங்கின ஃபங்க்ஷனை வந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ அப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக அந்த 1 வாங்கின ஃபங்க்ஷன் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகும் ஃபைனலாக. ஸோ இப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 4 3 2 1 அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். The program will terminate with 4 3 2 1 as output.